யாருக்காவது ரிஷபத்துல குருவோ சுக்கிரனோ உங்க ரெண்டாம் அதிபதியோ இருந்தால், சிம்மத்தில் குருவோ சுக்கிரனோ உங்க ரெண்டாம் அதிபதியோ இருந்தா, தனுசுவில் குருவோ சுக்கிரனோ உங்க ரெண்டாம் அதிபதியோ இருந்தால், கும்பத்தில் குருவோ சுக்கிரனோ ரெண்டாம் அதிபதியோ இருந்தால், நிச்சயமாக நீங்கள் செல்வந்தர்களே. உங்ககிட்ட காசு கண்டிப்பா இருக்கும். அடுத்தவங்க காசாவது வச்சிருப்பீங்க. அவர் என்கிட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்து வச்சாரு, இல்ல வாங்கிக்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு, இப்படியாவது வாங்கிக்குவீங்க. இல்லைன்னா நீங்க எங்க கேட்டாலும் காசு கிடைக்கும். இது எல்லாமே ஜாதகத்துல அப்படியே அழகா பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு உங்க ரெண்டாம் அதிபதி எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு பாருங்க. உங்க அந்த ரெண்டாம் அதிபதி உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு 9ஆம் இடம் வலுக்கணும். ரெண்டாம் அதிபதிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானம் பலம் பெறணும். நீங்க காசு கஷ்டப்படவே மாட்டீங்க, சூப்பரா இருப்பீங்க. உங்க ரெண்டாம் அதிபதி மூமெண்ட்ல போய் அடுத்து தொடர கிரகம் சுக்கிரனாவோ புதனாவோ குருவாவோ சுபராவோ இருந்தா காசு பணம் உங்ககிட்ட இருக்கும். காசு பணத்துக்காக நீங்க யாருக்கிட்டையும் கையேந்தவே மாட்டீங்க.